நவம்பர் 28 இந்த நியூஸ் வரும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் எஸ்சி ஆஸ்க் கவர்மெண்ட் டு ரெகுலேட் யூசர் கண்டென்ட் ஆன் இன்டர்நெட். ஸோ இப்போது கவர்மெண்ட் ரீசெண்டாக வந்து இந்த கண்டென்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து 10% ரூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதாவது 30 செகண்ட்ஸ் கண்டென்ட்டில் 3 செகண்ட்ஸ் வந்து அந்த கண்டென்ட்டை பற்றி டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து எந்தளவு இது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ம்ன்றதை வந்து அதை நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து எஸ்சி கேட்குறாங்க. இப்படி இருக்குன்னா ஒரு கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும்போது இது வந்து சஃபிஷியண்டாக இருக்காது. ஒரு இதுனா ஃபுல்லாகவே அதை ப்ளே பண்ணுங்க. எல்லாம் வேறு ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வாங்க தவிர இந்த மாதிரி ஜஸ்ட் விடாதீங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க போஸ்ட் போடுறாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கும். அவங்க இன்ஸ்டத்துக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதில் அவங்க வந்து கண்டென்ட் டெலிவர் பண்ண முடியும். இப்படி இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க, மில்லியன்ஸ் ஆஃப் சேனல்ஸ் இருக்கு. இதுல எல்லாத்தையுமே கண்டென்ட் போடுறாங்க. எல்லாத்துக்குமே அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொண்டு வர்றது தான் மேட்டரு. அதை விட்டுட்டு வந்து ஜஸ்ட் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸை ஐ மீன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது மட்டும் வராது. ஸோ எல்லார்கிட்டையும் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரதுக்கு ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வாங்க. அதுக்கு இம்பார்ஷியலாக அட்டானமஸாக ஒரு அத்தாரிட்டி நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சிஜேஐ இருக்காங்களா மிஸ்டர் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐஎம்எஃப் கிவ்ஸ் சி கிரேட் ஃபார் இந்தியன் நேஷனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ ரேட்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஐஎம்எஃப் வந்து எவ்வளோ ப்ராப்பராக அக்கௌண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை எவ்வளோ ப்ராப்பராக வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து அதாவது சி கிரேட் கொடுத்துருக்காங்க, டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமே 4 கேட்டகரி தான், ஏபிசிடி, சரிங்களா? அந்த சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா டேரெக்டாகவே வந்து எதில் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்னா வந்து எஃபிஐ இன்ஃப்ளோஸில் அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து அதுவும் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் குறையறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது இது மூலிமா. ஓகேவா? ஸோ அந்த பேஜ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 8ல பர்டன் ஆஃப் ப்ரூஃப். ஸோ எஸ்ஏஆர் எனுமரேஷன் நம்ம பார்த்தோம், பீகாரில் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த எஸ்ஏஆரில் வந்து பாஸ்போர்ட் தான் வந்து சிட்டிசன்ஷிப் ஐடென்டிட்டி ப்ரூஃப்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு பீகாரில் 2% ஆஃப் பாப்புலேஷன் தான் பாஸ்போர்ட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு லக்னேஸாக இருந்திருக்கும், ஐ மீன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி மாரி ஓட்டர் லிஸ்ட் என்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன கவர்மெண்ட் சொன்னால் 12 ஸ்டேட்ஸ் எடுக்கிறாங்க. 12 ஸ்டேட்ஸில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும் சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னன்னா இப்போ ஜஸ்ட் வந்து எல்லாருமே இப்போ எப்படி நடக்குதுன்னா, நம்ம நீங்களே கண்கூட பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே உட்காந்தாலும் சரி, ஒரு அங்கே அந்த ஏரியாவில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், அங்கே ஒரு ஆஃபீஸர், அங்கே இருக்க டீச்சரையே யாரையும் வந்து பூத் ஏஜென்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அதுதான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்போ அப்போ நம்ம தான் போயிட்டு அங்கே சீக் பண்ற மாதிரி இருக்கு. சிட்டிசன்ஸா நம்ம தான் போய் நம்ம ஐடென்டி ப்ரூஃப் நான் இந்த இந்தியன் சிட்டிசன் தான், நான் இங்கே தான் ரெசைட் பண்ணிட்டு இருக்கேன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த இதுக்கு ரிலேட்டடா குவாஹாத்தி கோர்ட் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் கேஸ் ரிலேட்டடா ஒரு ஆர்டிகல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950 கீழே ஆர்டினரி ரெசிடென்ட், அதாவது ஒரு ரெசிடென்ட் இங்கே இருக்கானா அவனுக்கு வந்து இங்கேயே பெர்மனன்ட் செட்டில் ஆகிறதுக்கு ஐடியா இருந்தாலே ஹி பிகம்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் போது நீங்கள் வந்து டிசென்ட் இருக்கணும், ஐடென்டி ப்ரூஃப் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஓகே தான், ஃபைன். பட் ஆனால் வந்து அந்த ப்ராசஸை ஃப்ளெக்சிபிளாகவும் இன்னும் லெஜிபிளாகவும் ஆக்குங்க. அப்போ தான் பீப்புள் என்ரோல்மெண்ட் கொண்டு வர முடியும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நியூஸ் பேசியிருந்தோம். என்னன்னா பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் இந்த விஷயத்தில். நம்ம வந்து இப்போ எத்தனை பேர் வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ஃபாரின் போயிட்டு இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஏஜ் 65+ இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸை போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்கூல்லையும் போய் அலைய வச்சுட்டு திருப்பியும் கொண்டு வந்தால் அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அங்கே இருக்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இங்கேயுமே அதான் சொல்லியிருக்காங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை வீடு வீடாக போய் செக் பண்ணுன்றது மேண்டேட்டரி ப்ரொவிஷன் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ப்ரொவிஷன் எங்கேயுமே ஆக்ட் ஆகலை. ஸோ அதுக்கு ரிலேட்டான ஸ்கீம்ஸ், அதுக்கு ரிலேட்டான ஆக்ஷன்ஸும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து பெட்டராக வந்து சிட்டிசன் என்ரோல்மெண்ட் நடக்கும். தவிர சிட்டிசன்ஸ் போய் சிட்டிசன்ஷிப்காக எங்கேயுமே கெஞ்சக்கூடாது. அவங்க சிட்டிசன்ஷிப் அவங்க ரைட்டு, அது அவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் த கமலேசன் கேஸ் அண்ட் சிம்பிள் லெசன். ஸோ இப்போ என்னன்னா சாம்பல் கமலேசன்றவர் என்னன்னா மிலிட்ரியில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு பெரேடுக்கு போகும்போது கோயில் அவங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. கோயில் சாங்டம்குள்ளே பொறுத்து மட்டும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்கள மிலிட்ரி கோர்ட் வந்து இதுவும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா இதை சுப்ரீம் கோர்ட் கிட்ட போனால் சுப்ரீம் கோர்ட் வந்து நாங்கள் வந்து ஆர்டிகல் 33 கீழே மிலிட்ரியோட ஆஃபீஸ்ல இருந்து நாங்கள் வரமாட்டோம், ஏன்னா வந்து மிலிட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஓன் ரூல்ஸ் இருக்கு, அவங்க ஓன் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நாங்கள் அதை இன்டர்ஃபியர் ஆகிறது எங்களுக்கு இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா இதை வந்து ரொம்பவே வந்து இதுவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்தியா வந்து ஒரு டைவர்சிஃபைடான கண்ட்ரி, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு நோஷனோட சர்வை வர கண்ட்ரி. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது இந்தியன் ஆர்மி தான். இந்தியன் ஆர்மியில் எல்லா வார்லையுமே சரி, ஸ்டில் இப்போ வரைக்கும் 1961 இருக்கட்டும், 1971 இருக்கட்டும், அண்ட் தென் இப்போ இருக்க கார்கில் வார், சிந்தூர் ஆப்ரேஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா டைவர்சிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கேப்டன்ஸ், ஒரு ஜெனரல்ஸுமே யாருன்னு பார்த்தோன்னா வெவ்வேறு டைவர்சிட்டியை நோட் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த பீப்புளாக தான் இருப்பாங்க. அப்போ இந்தியன் ஆர்மின்றது யூனிட்டி எவ்வளோ ஹோல்ட் பண்ணுது, எவ்வளோ டைவர்சிட்டியை வந்து எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ வந்து நம்ம ஏன் வந்து அதில் ஒரு கன்செஷன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கன்செஷன் அப்படின்றத கொண்டு வரதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எரிக் லிடல் சொல்லிட்டு ஒரு 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 ஆளோட ஸ்டோரி மாதிரி சரியா, சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரிட்டனில் வந்து ஒருத்தர் ஒரு ஒலிம்பியன், சரிங்களா, அதாவது வந்து நல்ல ரன்னர் அவருக்கு வந்து பிரிட்டன் சண்டே வந்து ரன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வச்சிருக்காரு, ஒரு ரிலீஜியஸ் ஃபேத்தோ ஏதோ ஒரு பிலீஃப்னால.
அதுக்காக அந்த ஒலிம்பியன் டீம் செலக்ட் பண்ற ப்ராசஸே அவங்க டிலே பண்ணாங்க, மாத்தி வச்சாங்க டேட்டு. ஸ்டில் அவர் வந்து அந்த நெக்ஸ்ட் டேஸ் ஒலிம்பிக்ல காம்பீட் பண்ணி கோல்டு மெடல் எடுத்தாரு கண்ட்ரிக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு மூவில கூட இருக்கும். ஹாக்ஸா ரிட்ஜ்னு ஒரு மூவி இருக்கும். மேபி பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அந்த மூவிலுமே வந்து இப்படி அது ரியலா நடந்த கதை. 1941ல நடந்த வேர்ல்டு வார் அப்போ நடந்த ஒரிஜினல் கதை அது. ஸோ அந்த மூவில பார்த்தாலுமே இதோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னன்னா, அப்போ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றது வந்து ஒரு நாட்டோட டைவர்சிட்டியை ப்ரொமோட் பண்ண போகுதுன்னா, அந்த காம்ப்ரமைஸ் வந்து தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாங்க. நெக்ஸ்ட் மெஜாரிட்டேரியன் கம்ஃபோர்ட் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து மெஜாரிட்டேரியன் கம்ஃபோர்ட் தான் முக்கியம். அதாவது வந்து போனோம்னா போய் தான் ஆகணும்னு சொல்றீங்க, எல்லாம் ஓகே. பட் ஆனா இதுக்கு முன்னாடி ஆர்மில ஒரு டினோஸ்டு பிராக்டிஸ் இருந்துச்சு. என்னன்னா வந்து வுமன்ஸ் ஆர் நாட் அலோவ்ட் இன் ஆர்மி பேட்டில் ஃபீல்ட்ல. ஓகேங்களா? அதையே சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன் கொண்டு வந்தீங்க. அப்ப ஏன் இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் உள்ள வரக்கூடாது? அந்த விஷயத்துக்கு கொண்டு வரும்போது இதுவுமே வந்து ரிலிஜியஸ் ரைட்ட ப்ரொமோட் பண்றது தான். ஐ மீன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கன்சைன்ஸ் ரைட்ன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ என்னன்னா கலெக்டிவ் கன்சைன்ஸ் பிளஸ் இண்டிவிஜுவல் கன்சைன்ஸ்ன்றது 2 கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஒன்னு வந்து நேஷனுக்காக பண்றது, இன்னொன்னு செல்ஃபா வச்சிருக்க இண்டிவிஜுவல் கன்சைன்ஸ். இது 2மே கான்ஃப்ளிக்ட் வரும்போது அங்க என்ன போர்ட்ரே ஆகுதுன்றது வந்து எப்பவுமே ஒரு ரிடனா இருக்கு. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுங்க. இதுக்கு ஏதாவது வந்து வே ஃபார்வர்ட் கொண்டு வாங்க. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் கொண்டு வந்தாதான் இந்த மாதிரி விஷயத்தை பெட்டரா அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்தியன் ஆஸ் அ கண்ட்ரி இந்த மாதிரி இப்போ விஷயத்த வந்து பண்ணது வந்து அதோட பேலன்ஸ் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. டைவர்சிட்டியை வந்து இங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிருக்காங்க இந்த ஆர்டிகல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எனேபிளிங் அ மாடர்ன் அண்ட் ஃபியூச்சர் ரெடி லேபர் எக்கோசிஸ்டம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கோட் வேஜஸ் கோட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? வேஜஸ் கோட் அண்ட் வேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் மற்ற விஷயத்த எல்லாமே ஆக்குபேஷன் சேஃப்டி எல்லாமே பார்த்துடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இதில் இவங்க வந்து இப்போ என்னன்னா அந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்த கோட் ஆஃப் வேஜஸ் எந்த அளவுக்கு பார்ப்பாங்க. நம்ம ஏற்கனவே அந்த ஆர்டிகல் பேசியிருந்தோம். இது வந்து ப்ரோ ஒர்க்கரா இல்ல ப்ரோ எம்ப்ளாயரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோ எம்ப்ளாயரா இருக்குன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் எப்படி மோஸ்டா இருக்கும்? அதுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லாமே இருக்கு. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் படி வந்து 643 மில்லியன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதுவும் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த அளவு வந்து யூத் அண்ட் ஒர்க் என்ரிச்டு பீப்புள்ஸா இருக்காங்க எல்லாருமே. இவங்க கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஆனால் லார்ஜ் செக்டார் இன்ஃபார்மலாக இருக்கு. ஆனால் இன்ஃபார்மலுக்கு இப்போ நம்ம ரெஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஜிக் ஒர்க்கர்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் வந்து சேஃப்டி கம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கொண்டு வந்திருக்கோம். பென்ஷன்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டமிக்கா சில இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து சில விஷயத்துக்குலாம் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க லாஸ். ஓகேங்களா? ஸோ ஃபேக்டரி சேஃப்டி சாக்ரிஃபைஸ்க்குலாம் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் படி இந்தியன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனுமே வந்து ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 32% மேலே இருக்கு. ஸோ இது வந்து நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வந்தோம் இந்த ஆர்டிகல்ல. லேபர் கோட்ஸ் லேபர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூ பண்றாங்க. ஒருத்தர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இன்னொருத்தர் வந்து ஒர்க்கர் கம்யூனிட்டியை சேர்ந்த, அதாவது வந்து ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸோட செக்ரட்டரி. ஸோ இவங்க 2 பேருமே ஆர்கியூ பண்றது எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம இங்க பார்த்தோம்ல அதை தான் இங்க ஆர்கியூ பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒர்க்கர் சேஃப்டி என்ஷூர் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கு. இது ரொம்ப ப்ரிகாஷன் மெஷர், ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பேசுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல 2 பேருமே பேசியிருக்காங்க. பட் ஆனா நம்ம செகண்ட் பாயிண்ட் தான் இந்தியன் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் பேசியிருக்காங்க. அவங்க பேசுறது மட்டும் பார்ப்போம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எம்ப்ளாயர் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்கீங்க. எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்கீங்க. இந்தியால இப்போ ஜிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஒரு மைனர் பாப்புலேஷன் தான். அவங்க வந்து அரௌண்ட் க்ரோர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா வந்து அதை மானிட்டர் பண்ணாம எவ்வளவு இன்ஃபார்மல் செக்டர்ஸ் இருக்கு. நீங்க வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் ரீஜனை விட்டு வெளியே போனீங்கன்னா, அதோட பெரிஃபெரி ரீஜன்ஸ்ல அவ்வளவு இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் இருக்கு. அது எதுக்குமே வந்து லேபர் லாஸ் கிடையாது. கோடிஃபை பண்றது கிடையாது. ஜஸ்ட் ஒரு கம்பெனி ரன் ஆகுது. அதுல போய் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இருக்காது. எந்த ஒரு ஹெல்த் சேஃப்டிஸுமே இருக்காது. அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான். வேஜஸ், ஃப்ளோர் வேஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த முதல்ல அட்ரஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து ஜஸ்ட் வந்து மினிமம் வேஜஸ் கொண்டு வந்ததுனால ஆல் இந்தியா லெவல்ல வந்து எல்லாமே ப்ராப்பரா வந்துடணும் எப்படி வரும்? அதே மாதிரி வந்து 2015 அப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க இதுக்கப்புறம் எந்த லேபர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாலுமே ட்ரேட் யூனியனோட கன்செஷன் இல்லாமல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க இந்த இப்போ கொண்டு வந்த லேபர் ரிஃபார்ம்ஸ் ட்ரேட் யூனியன் கன்செஷன் இல்ல. அது வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ஒரு சென்ட்ரல் லெவல்ல இருந்து ஸ்டேட் லெவல் கொடுத்த ஒரு அட்வர்டைஸ் மாதிரி தான் இருக்கு, தவிர வேற எதுவுமே இல்ல. நீங்க 26 லாஸை கோடிஃபை பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. அந்த 26 லாஸ் இருந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரிக்கு தான் பர்டனா இருந்துச்சு. அப்ப அதோட பர்டனும் அதோட லைபிலிட்டி தான் கம்மி பண்றீங்க தவிர எந்த அளவு பீப்புள் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, எந்த அளவு ஒர்க்கர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்றது நம்ம பார்க்க வேண்டிய கன்சர்னா இருக்கு. ஸோ சோஷியல் செக்யூரிட்டின்றது பீப்புள்ஸுக்கு கவர்மெண்ட் கொடுக்க ஒரு என்ஷூரிட்டி, ஒரு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி. நீங்க வந்து இல்ல பெர்மனன்ட் டென்யூர், ஃபிக்ஸ்டு டென்யூர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூருக்கு இல்ல ப்ரொமோட் பண்றாங்க. ஃபிக்ஸ்டு டென்யூர்னா அவங்கள 2 இயர்ஸ்க்கோ 3 இயர்ஸ்க்கோ ரெக்ரூட் பண்ணிட்டு அவங்கள வந்து ஃபயர் பண்ண முடியும். அது யாரும் கேட்க முடியாது. இந்த கான்ட்ராக்ட் நம்ம சொல்றோம் தெரியுமா கம்பெனிஸ்லாம், அதுதான். ஆனா இது இது இருந்துச்சுன்னா ட்ரேட் யூனியன் ப்ரொமோட் ஆகாது.
ஒர்க்கர்ஸ்க்கான ரைட்ஸ் அவங்க பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து ஈஸியா இதுக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் பாசிட்டிவா இருக்கு தவிர ஒர்க்கர்ஸ்க்கு பாசிட்டிவா இல்ல. அப்ப ஒர்க்கர்ஸ்க்கு பாசிட்டிவா இருக்கணும்னா நீங்க பீப்புள்ஸ பெர்மனன்ட் டென்யூரை வந்து ப்ரோமோட் பண்ண பாருங்க. அதை விட்டுட்டு ஃபிக்ஸ்ட் டென்யூர் பண்ணா எந்த அளவு இது வந்து நியாயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்றாங்க இதுல. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 10ல அசம்பிள் டு பேன் பாலிகாமி கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நேற்று பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. அசம்பிள் வந்து பாலிகாமி வந்து இது பண்ணுறதா. இப்போ நெக்ஸ்ட் என்ன யூசிசி நெக்ஸ்ட் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூசிசினா என்னன்னு பார்க்கணும். ப்ளஸ் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு அது எங்கெங்க ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கோவாவில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு, செகண்ட் உத்தரகாண்டையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யூசிசி மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து ஆர்டிகல் 44 டிபிஎஸ்பி கீழே மேண்டேட்டரி தான். மேண்டேட்டரி மீன்ஸ் இந்த வந்து நம்மளோட நம்மளோட சொசைட்டியோட கோலா வந்து டிபிஎஸ்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்லேயே இருக்கு. ஸோ அது வந்து ஒரு கோல் மாதிரியான விஷயம். ஸோ அதை கொண்டு வரது வந்து பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. அதை நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் ஷோட் மிலிட்ரி ரிசால்ட் பிரசிடென்ட். ஸோ இதில் பெருசாக எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன இந்தியா ஆர்மி தான் வந்து சாணக்கியா டிஃபென்ஸ் டைலாக்னு சொல்லிட்டு நான் கண்டக்ட் பண்ணுறான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா? அது தேர்ட் டைம் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஃபேக்ட் மட்டும் தெரிஞ்ச போதும், வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்மி சீஃப் அன்வீல்ஸ் ரோட் மேப் டு பில்ட் ஃபியூச்சர் ரெடி ஃபோர்ஸ். இதுலேயே அந்த ஆர்டிகல் படிச்சுக்கோங்க. கடைசியில் வந்து இவங்க வந்து ஒரு 4 விஷயம் சொல்றாங்க. இந்த 4 விஷயம் தான் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஃபோக்கஸாக இருக்க போகுது. அதில் என்னென்ன சொல்றாங்கன்னா வந்து ஆத்மநிர்பர் பாரதா எல்லாமே வந்து ஆர்மியில் இண்டிஜினியஸாகவும் ப்ளஸ் வந்து இந்தியனோட சொசைட்டி சர்வை பண்ணுறதுக்காகவும் எல்லாமே டிஃபென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நேட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 வார்த்தையும் படிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆத்மநிர்பர் பாரதா, அனுசந்தான், அதுக்கப்புறம் அனுகுலம் அண்ட் ஏகிகரன். இது எல்லாமே வந்து எதுக்கு ரிலவெண்ட் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இது எதுக்கு ரெலவெண்டா இதெல்லாம் லான்ச் ஆச்சுன்னா அழகா ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஆர்மி பத்தி யோசிக்க கூட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் இந்தோனேஷியா மேக் ப்ராக்ரஸ் ஆன் பிரம்மோஸ் டீல். ஸோ பிரம்மோஸ் மிசைல் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டே இருக்கு. கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரஷ்யாவும் நம்மளும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஆரம்பிச்சு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ரெண்டாக பார்த்து வச்சுக்கணும். எவ்வளோ மேக்ஸ் ஸ்பீட் வரைக்கும் போகும் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அதில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கோர்ட் ஹேஸ் நோ மேஜிக் ஒன். ஸோ அதே தான் டெல்லி ஏர் பொல்யூஷன் பற்றி அவங்க பேசியிருக்காங்க. இது நம்ம இந்த ரிலேட்டட் ஏற்கனவே ஒரு ஆர்டிகல் பேசியிருந்தோம். டெல்லி ஏர் பொல்யூஷனுக்கு வந்து மைனராக ஸ்டபிள் பர்னிங் மட்டும் ரீசனாக சொல்லிட்டீங்க. அது மல்டி ஃபேக்டர் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலாக. இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கல்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துமே அது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதெல்லாமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் வந்து இது வந்து ஒரு சீசனல் பெட்டிஷனாக இருக்குது தவிர பெர்மனெண்ட்டாக சொல்யூஷன் கொடுக்க மாட்டேங்கிறோம். என்ன தீபாவளிக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது, திருப்பி வின்டர் சீசன் முடிஞ்சோன்னா அது மறைஞ்சு போயிடுது அந்த பெட்டிஷன்ன்றது. அப்போ இதுக்கு பெர்மனெண்ட் சொல்யூஷன் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு அட்ரஸ் பண்ண முடியும். ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இப்போ வந்திருக்காங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சேர்ல இருக்க வரைக்கும் இந்த இதுக்கான சொல்யூஷனை கொடுத்துட்டு தான் நான் வந்து ஒர்க் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல மூவ் இது. ஓகேவா? இடி கண்டக்ட் சர்ச் இன் செவரல் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ இடிக்கு வந்து எந்த ஆக்ட் கீழே வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபெர் ஆக்ட் கீழே வந்திருக்கும். அண்ட் தென் என்னென்ன ஆக்ட்ல அது கீழே இருக்குன்னு பார்ப்போம். பிஎம்எல்ஏ, ஃபெமா அண்ட் வந்து ஃபியூஜிட்டிவ் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் இது எல்லாமே இருக்கு. ஸோ இது என்னென்ன ஆக்ட்னு பார்த்துக்கோங்க. எப்பவுமே வந்து இந்த ஃபெராவையும் ஆப்ஷனில் வைப்பாங்க. அந்த ஆக்ட் இதுல கவர் ஆகும்ட்டு. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்ததுக்கு ரீசனே வந்து ஃபெரா ஆக்ட் தான். ஸோ இந்த மாதிரி விஷயமும் லைட்டாக தெரிஞ்சுச்சுங்க. ஓகேவா? சென்டர் ரிஜெக்ட்ஸ் ஐஎம்எஃப் மோஷன். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து கவர்மெண்ட் ஐ மீன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது சொன்னால் அங்கே இருக்க மினிஸ்டர்ஸோ அங்கே இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸோ கண்டிப்பாக அதை அப்போஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இதையும் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எதுவுமே ரேஷனலாக பார்க்கல, நீங்கள் பார்க்காம பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பார்க்க விட்டு தான் நாங்கள் பார்க்கணும், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க, அப்போ எங்கள் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஜஸ்ட் அவ்வளோதான். ஆனால் ஐஎம்எஃப் வந்து எத்தனை கிரேடிங் கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்த்துங்க. ஏபிசிடி அவ்வளோதான். அது வந்து இந்தியா சி ரேட்டிங்கில் இருக்குது. ஆனால் சில விஷயத்தில் பி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் ஸ்கீம் டு ப்ரொமோட் சர்ச் இன் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இப்போ என்ன டெக்ஸ்டைல் ஃபோக்கஸ்டு ரிசர்ச் அசஸ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் பிளானிங் அண்ட் ஸ்டார்ட் அப் டெக்ஸ் ரேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப வந்து எதுக்குன்னா வந்து டெக்ஸ்டைலு நேம் பிஎம் மித்ரா அப்படின்னு ஒரு ஸ்கீம் பார்த்துருக்கோம் நம்ம டெக்ஸ்டைல் டேட்டா. ஸோ அது வந்து என்னன்னா கிரவுண்ட் லெவலில் கிரியேட் பண்ணுறதுக்கு, இது ரிசர்ச் அந்த மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஸோ கம்பேரிசனாக பார்த்து வச்சுக்கோங்க, டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 14ல் வந்து ஜப்பான் வில் பி பெயின்ஃபுல் ப்ரைஸ். ஸோ அதில் வந்து பெருசாக அது படிக்காதீங்க, ஆர்டிகல் நிறைய வரும். யொனாகுனி ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒன்று இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அது எந்த ரீஜன் மட்டும் பார்த்துக்கோங்க. இனிமேல் பேர் பார்த்தா ஒன்று சைனாவாக இருக்கும், கொரியாவாக இருக்கும், ஜப்பானாக இருக்கும். இது ஜப்பான் அப்படின்ற மாதிரி மட்டும் ஐடியா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன் ஸ்டாப் நான் EU மைக்ரேஷன் டு அண்ட் ஃப்ரம் UK அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் EU மைக்ரன்ஸ் வந்து லாங் டர்மாக வந்து யூகேல ஸ்டே பண்ணுறதும் சரி, வர்றதும் சரி, போகிறதும் சரி, இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது யூஸ்வலாகவே இந்தியன் டயாஸ்பரோட கெப்பாசிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அதோட பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ EUலையும் வந்து இந்தியன் டயாஸ்பரா ரொம்பவே அதிகமான குவான்டிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா?
ஸோ ஸ்போர்ட்ஸில் எதுவும் பெருசாக இல்லைம்மா இன்னைக்கு அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேசின ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸாக வந்து டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, இன்னும் பெட்டராக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? தேங்க்யூ.